ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்காக செய்து காட்ட போற ரெசிபி நெய்யப்பம். இது வந்து கேரளாவோட ஒரு ட்ரெடிஷனல் ஸ்நாக் ரெசிபி. இது பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனா டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ அந்த நெய்யப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? நெய்யப்பம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எதெல்லாம் பார்க்கலாம். பச்சரிசி, வெல்லம், நெய், சீரகம், ஏலக்காய், எள்ளு, தேங்காய், தேங்காய் எண்ணெய். பச்சரிசியை இந்த மாதிரி ஒரு 3 to 4 hours தண்ணியில ஊற வச்சு எடுத்துக்கணும். தேங்காய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி துருவின தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கணும். இந்த மாதிரி குட்டி பீசஸா கட் பண்ண தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கணும். இப்ப நாம நெய்யப்பம் செய்யறதுக்கான பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக பச்சரிசியை ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிடலாம். இப்ப அரிசியை மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிடலாம். இந்த ஊற வச்ச தண்ணியோட ஆட் பண்ணிடலாம். இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் ஊற வைக்கணும். இந்த அரிசி கூட நாம எடுத்து வச்சிருக்க 2 ஏலக்காவை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமா சீரகத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போ துருவி வச்சிருந்த தேங்காவை ஆட் பண்ணிடலாம். கூடவே நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். நாட்டு சர்க்கரை மண் இல்லாததா இருந்தா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி பாகு காய்ச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துடலாம். நெய்யப்பத்துக்கான பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இதுல வந்து ரொம்ப தண்ணி சேர்த்து அரைக்க கூடாது. தோசை மாவு கன்சிஸ்டன்சில வர்ற மாதிரி நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். இதை இப்போ ஒரு போலுக்கு மாத்திடலாம். மாவு இப்ப ரெடி ஆயிடுச்சு. இதை உடனே வந்து நம்ம சுட முடியாது. இது வந்து ஃபெர்மெண்டேஷனுக்காக ஒரு 6 hours அப்படியே விட்டுறலாம். இதை ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்ப 6 hours ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாவு இப்போ நல்லா ஃபெர்மெண்டேஷன் ஆயிருக்கு. நம்ம வச்சதோட இன்னும் கொஞ்சம் திக்கா இருக்கு. இப்ப இந்த மாவு கூட தேங்காவையும் எள்ளையும் வந்து நெய்ல வறுத்து ஆட் பண்ண போறோம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் அடுப்புல வச்சிடலாம். பேன் சூடானதுமே 1 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிடலாம். நெய் சூடானதுமே நாம கட் பண்ணி வச்சிருக்க தேங்காவை ஆட் பண்ணிடலாம். தேங்காவை லைட்டா கோல்டன் ப்ரௌன் ஆகுறது வரைக்கும் வறுக்கணும். அந்த மாதிரி இப்படி வறுக்கும் போது அடுப்பு தீய லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இந்த அளவு வறுபட்டதுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நாம எடுத்து வச்சிருந்த எள்ளு ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுமே நம்ம பேட்டர் கூட ஆட் பண்ணிடலாம். நெய்ல வறுத்து வச்சிருக்க தேங்காய் ஆறிடுச்சு. இது இப்ப பேட்டர் கூட ஆட் பண்ணிடலாம். இப்ப நல்லா கலந்து விடலாம். இந்த நெய், தேங்காய், எள்ளு எல்லாமே வந்து நல்ல பேட்டர்ல மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விடணும். நெய்யப்பத்துக்கான பேட்டர் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதே ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நெய்யப்பம் பொரிக்கிறதுக்கான பேன் அடுப்புல வச்சிடலாம். பேன் சூடாயிடுச்சு. நெய்யப்பம் பொரிக்கிறதுக்கு தேவையான கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கலாம். சூடான எண்ணெயில ஊத்திக்கலாம். ஒரு சைடு நல்லா பொரிஞ்சதுமே திருப்பி போட்டுடலாம். இப்ப எடுத்துடலாம். இப்படி பேட்டரை ஊத்தும் போது ஆயில் நல்லா சூடா இருக்கணும். போட்டுக்கலாம்.
எல்லா நெய்யப்பத்தையுமே சுட்டு எடுத்தாச்சு. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.